நிமித்தம் கட்டுண்டவராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். முதலாவது ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ இதிலெல்லாம் அவர் தொடர்ந்து சொல்லுவது ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இத குடும்பத்தில் நீங்க காத்து கொள்ளுவதிலே மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசிக்க வந்திருக்கிற நாம் எல்லாருமே ஏறத்தாழ பெண்களாய் இருக்கிறபடினால இந்த வார்த்தைகள் மிகவும் அவசியம். நமக்கு ஒருமைப்பாடை காத்து கொள்வதிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? ஒரு பெண்மணியால குடும்பத்தை முழு சமாதானத்துல நடத்தி கொண்டு போகவும் முடியும், சமாதானமே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கவும் முடியும். ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அல்லவா? ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்துல முதலாவதா ஒரு பெண்மணி ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதில்லை. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் அவங்க டூ வீலர்ல வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல வந்து என்னுடைய டூ வீலர்ல வந்து சிக்னல்ல நிக்கிறேன். அப்ப அந்த பெண்மணி சத்தமா தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வண்டியை இப்பவே வலது பக்கமா திருப்பி ரிவர்ஸ்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இல்ல நான் வண்டியில இருந்து குதிச்சிருவேன், இப்பவே திருப்பிட்டு போங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஐயோ உன்னை பின்னால வச்சுக்கிட்டு என மானம் போகுது. ஏறத்தாழ எல்லா குடும்பங்களிலும் வெவ்வேறு நிலையிலே ஏற்படுகிற ஒரு காரியம். ரொம்ப சாதாரணங்க, இதை போய் பெருசா சொல்றீங்க இல்ல? இது ரொம்ப சாதாரணம். எங்க வீட்டுல அடிக்கடி இப்படி நடக்கும். பாதி வழி நடந்து எங்கேயோ போயிட்டு இருப்போம். 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுதே திடீர்னு கொஞ்சம் நில்லுங்க, நான் இப்பவே அப்படியே நான் வீட்டுக்கு திரும்புறேன், நீங்க எங்க போகணுமோ போய்க்கோங்க சொல்றீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? பிள்ளைங்கள்லாம் அம்மாமார் சொல்றதை கேட்டிருப்பீங்க இல்லையா? அருமையானவர்களே, தேவன் சமாதான கட்டினால் ஒருவரை ஒருவர் தாங்கி நடத்துங்கள்னு சொன்னார். இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற சமுதாயம் சமாதானம் என்றால் என்னவென்று அறியாத சமுதாயம். குறிப்பா குடும்ப உறவிலே அந்த சமாதான கட்டு என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு தூர வைத்து விட்டார்கள். எல்லாத்துக்கும் பிரதானமாய் பணத்தை வைத்து, அதன் பிறகு அடுத்ததாய் சுயநலத்தை வைத்து, தான் தன் சுகம் என்கிற நிலைமையை வைத்து, அந்த காலத்துலலாம் ஒரு கிராமமே ஒருவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்து விட்டது என்றால் ஒரு கிராமமே எழும்பி நிற்கும் கேள்வி கேட்பதற்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து ஜாதி ஆட்கள் எழுந்து நிற்கிற நிலைக்கு வந்தது. ஒரு ஜாதி அப்படியே கூட்டமாய் எழும்பி நிற்கும் ஒருவருக்கு தீங்கு இழைக்கப்பட்டது என்றால். அதன் பிறகு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி குடும்ப லெவலுக்கு வந்துச்சு. குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பி எல்லாம் எழும்பி நிற்பாங்க ஏதாவது ஒண்ணுன்னா. அது இன்னும் கொஞ்சம் சுருங்கி அப்பா அம்மா பிள்ளைங்க, நம்ம நல்லா இருந்தா போதும், தம்பி கேட்டா என்ன, அண்ணன் கேட்டா என்ன, அக்கா கேட்டா என்ன. இது இன்னும் சுருங்கி இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அப்பா எவ்வழி போனா என்ன, அம்மா எப்படி இருந்தா என்ன, சொந்த அண்ணன் எப்படி இருந்தா என்ன, யார் எப்படி இருந்தா என்ன, நான் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. பிள்ளைகள் எல்லாம் நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு சுகம் இருக்கா போதும், அம்மா நான் நிம்மதியா இருக்க விடுங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் வேலை செய்யக்கூடாது, அப்படியே சுகமா என் உடம்ப வளர்த்து அப்படியே சௌகரியத்திலே இருந்து விட்டு நான் அப்படியே போக வேண்டும். அதுக்கு என்னவெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். என்னுடைய சுகத்தை கெடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வெட்டி விடணும். இதுதானே இன்றைக்கு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற நிலை அதுதான். ஆனால் தேவன் இன்று நம்மோடு பேசுகிற காரியம் நீடிய பொறுமை, சாந்தம், மனத்தாழ்மை. இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா? அப்படி இருக்கிறது இந்த உலகம். தாழ்மையா? நான் ஏன் தாழ்ந்து போகணும்? எந்த விதத்துல நான் குறைவு? ஒரு பெண்மணி ஒரு வீட்டுக்குள்ளார வந்த உடனே முதல்ல அவ கேட்கிறா, நான் எந்த விதத்துல உனக்கு குறைவு? நீ சம்பாதிக்கிற வகையில நானும் சம்பாதிக்கிறேன், ஏராளமான பொண்ணோடும் பொருளோடும் நான் இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்கேன், நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும்? இன்று அப்படித்தானே நிலை இருக்கிறது. குடும்பத்துல நான் ஏன் உறவோடு இருக்க வேண்டும்? இதிலே பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பிஞ்சிலே வளர்கிற அந்த நிலையிலேயே ஏன் அப்பாவுடைய பேச்ச அம்மாவுடைய பேச்ச கேட்கணும்? அவங்களுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? எனக்கு அதிகமான அறிவு இருக்கிறது, எனக்கு அதிகமான படிப்பு இருக்கிறது,
எனக்கு அதிகமாய் தெரிந்திருக்கிறது. உலக ஞானம்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் நினைச்சு உன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுலான்னு நீ நினைச்சன்னா உன் தேவன் தன்னோடு உன்னை சேர்த்து கொள்ள மாட்டார். ஆண்டவர் வெட்டி விட்டார்னா எங்க போய் நிற்போம் தெரியுமா? அதுல பாதாளத்துல தான் போய் நிற்போம். இந்த வாழ்க்கையிலையும் சரி, அதுக்கு பிறகும் சரி, கீழே நோக்கி தான் இருக்க முடியும். தலை நிமிர்ந்து நாம் நடக்க வேண்டும் என்றால் தேவனை பார்த்து நாம் நடக்க வேண்டும். பன்றி எப்போது பார்த்தாலும் குனிஞ்சிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு நிலையில தான் அது மேலே பார்க்கும். எப்போ அதை சாவுக்கு தூக்கிட்டு போவாங்க பாருங்க, அப்பதான் மேலே பார்க்கும். நாமும் அடிபடுகிற நிலையில தான் மேலே பார்க்குறவங்களா இருந்தோம்னா பன்றியோட வாழ்க்கை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். கீழே குனிந்த மாதிரியே தான் நம்முடைய வாழ்க்கை போய்விடும். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் அதனால தான் சொல்றாரு, மிகுந்த சாந்தம், மிகுந்த மனத்தாழ்மை, பொறுமை, இந்த மூன்றையும் திரும்பவும் திரும்பவும் சொல்லி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தன்னுடைய மனைவியை குறித்து சொல்லும் பொழுது, நான் எங்க போனாலும் என் மனைவியை கையை பிடிச்சு தாங்க கூட்டிட்டு போவேன். அவருக்கு நல்ல வயசாயிடுச்சு. அட, இந்த வயசுலயும் வீட்டம்மாவை கையை பிடிச்சே தான் கூட்டிட்டு போவீங்களா? ஆமா, கையை பிடிச்சே தான் கூட்டிட்டு போவேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துலயுமா? ஆமா, 30 வருஷமும் வெளியில போகும்போது என் மனைவி கையை பிடிச்ச மாதிரியே தான் போவேன். ஆச்சரியமா இருக்க. ஏன்னா கையை விட்டா ஏதாவது ஒரு கடைக்குள்ளார பூந்துருவா. அதுக்கு பிறகு என் பாக்கெட்டுக்கு வந்தது வேட்டு. அதுக்கு பிறகு நான் எப்பயுமே கடங்காரனா தான் வீட்டுக்கு திரும்பி வரணும். அதனால கையை பிடிச்சி இறுக்கமா கூட்டிட்டு போவேன். பாசம் பாத்தீங்களா? பாசம் எந்த இடத்துல வருதுன்னா, நம்ம சுயநலத்துக்கு பாதிப்பு வருதுன்னா பாசம் வந்துடும். அம்மா ஜாக்கிரதையா வாங்க அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை பிள்ளைகள் அம்மா கிட்ட நடத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு ஜாக்கிரதை. காலையில இருந்து பிள்ளைங்க கவனிப்பாங்க அம்மாவை. சொன்ன வேலை அம்மா சொல்றதுக்கு முன்னாலே செஞ்சு வைப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். அட, நம்ம பிள்ளை இவ்வளவு தூரம் மாறிடுச்சே. அங்க பாத்தீங்கன்னா மத்தியானம் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வச்சிருக்காளே அதே மாதிரி ட்ரெஸ் வேணும் இல்லையா? மற்ற நேரத்துல அம்மா கூப்பிட்டு எதையாவது உள்ள வைக்க சொன்னா, வர்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, காஃபி டம்ளர் அங்கேயே இருக்கு, உள்ள கொண்டு போலியே, வர்றேன். 3வது முறை அம்மா என்ன செய்வாங்க? எத்தனை தடவை கேட்கறது, கூப்பிட்டா வம்பாயிரம்னு எடுத்துட்டு போவாங்க டம்ளரை உள்ள. இப்ப நான் எடுத்துட்டு போக மாட்டேன் நான் சொன்னேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேனம்மா என்று கேட்கிறவர்களை பார்க்கிறேன். இங்க பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் மலருது முகம். எல்லாரும் இதுக்கு வலி போல் இருக்கு. எல்லாருமே இப்படிதான் செய்யறவங்க போல் இருக்கு. அதனால என்ன சொல்லிடுவாங்க? முதல்ல நான் செய்ய மாட்டேன் நான் சொன்னேன், செய்யறேன்னு தான் சொன்னோம். ஆனா செய்வதை சீக்கிரமாய் செய்யறதுலதான் தோல்வி. ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்வதை சீக்கிரமாய் செய், அதை உடனடியா செய். எது நல்ல காரியம் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை கர்த்தருக்கென்று செய்வதாய். கொலோசியர் 3:24 பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கென்று செய்வதாய், நீ தேவனுக்கென்று செய்கிறாய். பிரசங்கி 9:10 பார்க்கிறோம். செய்யும்படி உன் கைக்கு நேருகிறதை, அது எதுவோ அதை பெர்ஃபெக்டா செய். அருமையான சகோதரிகளே, பிள்ளைகளே, எதை நீங்க செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காகனாக்க நீங்க செய்வீங்க. உனக்காக நான் இவ்வளவு உழைச்சு என்னத்தையா சுகத்தை கண்டேன்னு பெண்கள் சொல்லுகிறதை கேட்கிறோம். பிள்ளைகள் சொல்றாங்க, அம்மா உங்க மேல பாசம் வச்சோம், அன்பு வச்சோம், கீழ்ப்படிதலா இருந்தோம், உங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சோம், என்ன பலன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். பெரியவர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக எத்தனை தியாகங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம், எத்தனை இன்னல்கள், எத்தனை வேளை நாங்கள் சாப்பாடை பார்க்கவில்லை, உறக்கத்தை பார்க்கவில்லை, வியாதியாய் கிடந்த பொழுது பக்கத்திலேயே விழித்திருந்து பார்த்தோமே, என்ன பலன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். ஏன் அந்த வருத்தம் என்று பார்த்தால், இவர்களிடத்திலிருந்து எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற ஆசையிலே நாம் வளர்வதனால. ஆனா செய்யும் பொழுதெல்லாம் இது கர்த்தருக்கென்று, கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவு, இந்த உறவிலே நான் மனத்தாழ்மையோடு, பொறுமையோடு, அன்போடு, மன்னிக்கும் குணத்தோடு நான் வளர்ந்தேன் என்றால் என் தேவன் எனக்கென நியமித்திருக்கிற பரலோக வாசல், அவருடைய ராஜ்யத்திலே அரசாட்சி செய்கிற மேன்மை எனக்கு கிடைக்கும்.